யாரிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அது மிகச்சரியாக நிறைவேற்றப்படுமோ அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டா, பொறுப்பற்றவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைப்பது கியாமத்தின் அடையாளம் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒமா அலாமத்து சா, பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், யார சூழல்லா எப்போது கியாமத் வரும் என்ற அடையாளங்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போன்ற ஒரு நிகழ்விலே சஹாபாக்கள் கேட்டபோது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். இதா உஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, இதா உஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, if any position given to the unqualified person, அந்த வார்த்தை, if it is he is unqualified, எந்த தகுதியும் மற்றவரிடத்திலே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டார், பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட மட்டுமல்ல, அதை மட்டும் அவன் காலி செய்ய மாட்டான், இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அது கியாமத்தின் அடையாளம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இறைவனாக பார்த்து தேர்ந்தெடுத்து, அதுவும் கல்லூரி, அதற்கு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, இட் இஸ் நாட் பிலாங்கிங் டு மீ, இட் இஸ் பிலாங்கிங் டு அவர் இன்ஸ்டிடியூஷன். இது எங்கள் கல்லூரிக்கானதே ஒழிய அது எனக்கான பொறுப்பல்ல. எங்கள் மாணவர்களும் எங்கள் உஸ்தாதுமார்களுக்கும் அத்துணை பேருக்கும் இது பொறுப்பு உண்டு. அதை நாங்கள் நிறைவு செய்ய இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்ற அருமையான ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் அவர்களுக்கு நான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் எல்லா உதவிகளையும் இறைவன் தர வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியமான நட்பாட்டையை தந்து இந்த டேர்ன் இந்த காலம் அவருடைய அந்த கதாபத்தினுடைய காலத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் வருகிறதோ சிறந்த முறையிலே அதை தீர்த்து வைப்பதற்கு இறைவன் உங்களோடு இருப்பானாக என்று துவா செய்கிறேன். ஏன் நீடூர் ஹஜ்ரத்துன்னு சொன்னேன்னா, இவங்களோட சேர்த்து தான் அவங்களுக்கும் காதி அந்த பொறுப்பு வந்திருக்கிறது. நீடூர் தனியாக மயிலாடுதுறை மாவட்டம் பிரிக்கப்பட்டு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த ஹஜ்ரத்துக்கும் பொறுப்பு வந்து அவங்களும் இதே வார்த்தையை சொன்னாங்க, இது எனக்கானதல்ல, இது மதரசாவுக்கான. கேட்டு வருகிற சட்டங்களை நாங்கள் மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் வழியாக தீர்வு காணுகிறோம். இதுதாங்க இந்த கூட்டு முயற்சி இருக்கிறதே. என்றைக்குமே மிக அழகான ஒரு செய்தியை நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு அற்புதமான ஒரு திருமண மஜ்லிஸிலே நாம் இருக்கிறோம். 1000 காலத்து பயிர் என்று சொன்னான். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொன்னான். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது 1000 அல்ல, நீ சுவனம் போகிற வரை இது உள்ளது என்ற செய்தியை இஸ்லாம் சொல்லுகிறது. உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். இறைவன் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லுவான், நாம் எப்படி சுவனத்திலே நுழைவோம் என்கிற அந்த சிந்தனை, நம்முடைய மறுமையினுடைய வாழ்வு எப்படி இருக்கும், கபர் எப்படி இருக்கும், பெருமானார் ஒவ்வொரு இடமாக சொல்லி தந்தார்கள். த அன்சீன், எதுவெல்லாம் கைபாக இருக்கிறதோ, கண்ணுக்கு தெரியாதோ, மனுஷனுக்கு தெரியாது. நம்ம கூட இருந்தாங்க, வாப்பா இருந்தாங்க, உம்மா இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அடுத்து என்ன நடந்துச்சு, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் மறந்துட்டோம், அவ்வளோதான். அவர்களுக்கான வாழ்க்கை என்ன நடக்கிறது பெருமானார் இஞ்சிஞ்சா சொன்னாங்க. உங்களுடைய உயிர் உங்கள் உடலை விட்டு பிரிந்தால் இது நடக்கும், அதற்கடுத்து இது நடக்கும், அதுக்கடுத்து இது நடக்கும், ஒன்றொன்றாக. We are the blessed people. நாம் அருள் புரியப்பட்ட சமூகம். எதை அறிவியல் கண்டுபிடிக்க முடியாதோ, எதை உலகத்தினுடைய மனிதர்கள் சொல்லித்தர முடியாதோ அதை பெருமானார் சொல்லித்தந்தான். ஒரு நாள் சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், மறுமை நாளையில் ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கும், ஆதத்திலிருந்து கடைசி மனிதர்கள் வரை ஒன்றாக நிற்பார்கள், நாங்கள் உங்களை எப்படி யார் ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டுபிடித்துக்கிறது, எங்கே வந்து பார்க்கறது? ஒரு கல்யாண வீட்டுக்கே ஒரு மொத்தம் 10 பேர் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் யார் எங்கே இருக்கான்னு தெரியல. ஒரு ஹஜ்ஜில், இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னார், ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன், அதற்கு திடீர்னு பார்த்தா என் ஒய்ஃபை காணோம் அப்படின்னாரு. நான் உடனே அல்லா என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு. அடையாங்க கேட்குறீங்க, சனியை 10 நாள் கழித்து வந்துருச்சுங்கிறானே, 10 நாள் கழித்து திரும்ப கிடச்சிட்டாங்கண்ணா. அப்போ இருந்தாலும் என்ன எண்ணத்தில் சொன்னாங்க தெரியல, அப்படியே விட்டுட்டு திருவிழா கூட்டத்தில் விட்டுட்டு வந்துடலான்னு நினைக்கிற மாதிரி நினச்சாரு. எனக்கு பல பேர் அப்படி நினைப்பாங்க, சிரிக்கிறதுல இருந்தே தெரியுது, எப்படியாவது காணா போனால் சரிதான் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா தேடி வந்துருச்சு விவரமா, இந்த ஆள் நம்மளை இவரை விட்டா வேற ஆள் கிடையாதுன்னு. ஏன்னா தேர்ந்தெடுத்தவன் இறைவன் அல்லவா. அதுக்கு அழகா சொன்னாங்கல்ல, கணவன் மனைவியினுடைய தேர்ந்தெடுப்பு நம் கையில் உள்ளதல்ல, இறைவன் நமக்காக தேர்ந்தெடுக்கிறான். ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. குர்ஆன் இறைவன் இப்படி பேசுவான், உங்களுடைய மனைவியர் உங்கள் தேர்ந்தெடுப்பல்ல. They are not chosen by you but chosen by Allah. அவர்கள் அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு. இப்ப இந்த கண்ணோட்டத்தோட உங்க மனைவியை பாருங்களேன்.
என் இறைவன் எனக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒரு தேர்ந்தெடுப்பு அப்படின்னு மனைவியை பாருங்களேன். திரும்ப திரும்ப எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், இங்கே திருமணம் முடித்தவர்கள் உண்டு, திருமணத்தை காத்திருப்பவர்கள் உண்டு, திருமணம் இன்றைக்கு மணமுடிக்கு இருக்கிற அருமையான மாப்பிள்ளைகள் உண்டு. உங்க எல்லாருக்கும் சேர்த்து சில செய்திகளை, சில சமுதாயத்தினுடைய தேவையான பதிவுகளை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டும். ஏதோ போற போக்கில் என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் வந்தேன், நீங்கள்லாம் நல்லா இருக்க. ஒரு காலம் இருந்தது இதே மாதிரி திருமண மேடைகளில் பூவும் நாரும் போல, நகமும் சதையும் போல, இப்படியெல்லாம் தமிழ் வாழ்த்துக்கள்லாம் இப்படி வாழ்த்திட்டு அப்படி இரு இப்படி இருன்ட்டு அந்த அந்த திராவிட சிந்தனைகள் ஓங்கி இருந்த நேரத்தில் வாழ்த்தினா. இப்போ அப்படிலாம் தேவை இருக்கிறது. தினசரி கல்லூரியில் குறைந்தபட்சம் 500 மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான். மாணவர்களுடைய வாலிபர்களுடைய நாடி துடிப்புகளை தினம் தினம் அறிபவன் நான். இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நீங்க நினைக்கலாம் பையன் கல்யாண வயசாயிட்டா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா வாழ்ந்துருவான். இல்லை சார், அவன் MBA படிச்சிருக்கான், தன் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற சிந்தனை தெரியாது. ஹி இஸ் கிராஜுவேட் ஆஃப் MBA படிச்சிருக்கான், பெரிய டாக்டரா இருக்கான், இன்ஜினியரா இருக்கான், வாழ்க்கையில முட்டா பயலா இருக்கானே. நமக்கு நீ எவ்வளவு பெரிய டிகிரி படிச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்லை. கோ எக்ஸிஸ்டன்ட், ஒரு யாரோடு இருக்கிறோமோ இணைந்து போக தெரிகிறத. ஒரு பஸ்ல பயணம் பண்றோம், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரோடு எப்படி நடக்கணும் தெரியல. பஸ்ல பயணம் பண்றது சரி. இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளை, ஒரு நண்பர் சொன்னார் ரொம்ப வேதனையா, என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க சொந்தக்காரங்க, என் பையன் அப்படியே போனான். அப்போ அவனை கூப்பிட்டுட்டே மாமா வந்திருக்காரா அப்படின்னு. கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், வீட்டில் யாராவது விருந்தாளி வர்றாங்க, தாத்தாவோ பாட்டியோ மாமாவோன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப குஷியாக இருக்கும். இன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, முட்டாய் வாங்கிட்டு வருவாங்க, எங்கள் பாட்டி வருது கதை சொல்லும், அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த காலம் இருக்கிறது. இப்போ அவர் சொல்கிறாரு, பையனை கூப்பிட்டு அங்கிள் வந்திருக்காரா, மாமா வந்திருக்காரான்னு. உடனே அவன் இப்படி பார்த்துட்டு ஹாய் அங்கிள் ஹாயோ அடுத்து அவன் பாட்டுன்னு போயிட்டே இருக்கான். என்ன ஹாய் அங்கிள் ஹவாரியோ அப்படின்னு. சில வேலை கேட்க கூட மாட்டாங்களாம். ஐயோ சும்மாரியா, அவனே பேசிக்கிறான். புறா அவன் ஒருத்தன் யாரடா பிடிக்க சொல்றான்னு பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்கான். புறா அவன் ஆடுறாங்கிறான். எப்படி ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம்னு புரிய மாட்டேங்குது. அவனே பேசிக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே போட்டுக்கிறான். முன்னாடி காலத்திலாம் போட்டோ அடுத்தவன் எடுக்கணும், இன்னைக்கு அவனே போட்டோ எடுத்து அவனே போட்டுக்கிறான். நாம் எதை நோக்கி இந்த சமூகம் நகர்கிறது அப்படின்னு புரியல. சில செய்திகளை கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும், இல்லைன்னா அவனுக்கு புரியாது. உங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு அழகாக டிகிரி படிச்சிருக்கான், அதை வச்செல்லாம் அவன் வாழ்க்கையை சிறப்பாக நடத்திடுவான்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. he has to undergo some other knowledges. அவனுக்கு இன்னும் சில அறிவுகள் தேவைப்படுகிறது. சார், ஒரு பையன் ஒருத்தர் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தார், தெரியல, ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு பையன் வேகமாக வண்டியில் வந்தவன் அவர் மேலே விட்டான். இப்போ நடக்குது இல்லை, நம்ம பார்க்குறோம்ல, என்ன செய்யறான், வண்டியை வாங்கி கொடுத்தா 150 cc 200 cc வாங்கி தர்றான். அதெல்லாம் விட தாண்டிட்டானோ, இப்படி முறுக்கணுன்னா அந்த 200 வரையும் போகுதான்னு பார்க்குறானே. வண்டி என்ன செய்யுதான், எங்கள் அத்தா இதுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு, முறுக்கி பார்க்குறான் 200 வரையும் போகுதான்னு. போகும்போதே கீழே திரும்ப வர்றான். போகும்போது வண்டியில் போகிறான், வேறு வரும்போது 4 கால் வண்டியில் வர்றான். அப்படித்தான் நடக்குது இன்னைக்கு. அந்த பையனும் வேகமாக போனான், ரோட்டில் போனவர் ஒரு மேலே போய் முட்டிட்டான். அந்த பெரியவர் கீழே வந்துட்டார். மெதுவாக எந்திரிச்சு அல்லான்னு எந்திரிச்சு திரும்பி பார்க்குறார். இவன் அதுக்குள்ளாட்டி எந்திரிச்சு வண்டியை தூக்கிட்டான். அவர் பார்க்குறாரு, நல்ல டீசெண்டாக இருக்கான், நல்ல சட்டை போட்டிருக்கான், கம்பெனி ஐட்டம், லூயி பிலிப்ஸ் போட்டிருக்கான், நல்ல பேண்ட் போட்டு இன்ஷர்ட் பண்ணியிருக்கான், பார்த்தா ஜம்முன்னு இருக்கான் ஆள். அந்த பெரியவர் திரும்பி பார்த்துட்டு கேட்குறாரு, தம்பி படித்தவன் மாதிரி இருக்கியே, என் மேலே கொண்டு வந்து இப்படி வண்டியை விட்டுட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கேஷுவலாக இவன் பதில் சொல்கிறான், ரொம்ப கூலாக, அதெல்லாம் எங்கள் சிலபஸில் சொல்லி கொடுக்கலங்கண்ணா. எது படித்தவன் மாதிரி இருக்க கேட்பான்ல, ஏன்டா படித்தவன் மாதிரி இருக்க இப்படி செய்கிறேன்னா, அதுக்கு அந்த இது பதில் சொல்லுது, இதெல்லாம் எங்கள் சிலபஸில் இல்லைன்னு. இனிமேட்டு காலேஜில் அதெல்லாம் சிலபஸில் வச்சு ரோட்டில் போகிறவங்க மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியும். காமன் சென்ஸ். படித்தவர்கள் என்பதற்கான அடையாளம் அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அப்போ அது தெரியணும் இல்லையா? சில விஷயங்களை இன்றைக்கு வாழ்க்கை குறித்து நாம் குழந்தைகளோடு பேச நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியில் எங்கள் பிரின்சிபல் ஜமால் முகமது காலத்தில் எங்கள் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் இன்னைக்கு பசங்களுக்கும் இப்போ பிள்ளைகளுக்கும் வாழ்க்கைனா என்னன்னு புரியல சார், நீங்கள் ஒரு மேரிட்டல் கவுன்சிலிங் எடுங்க அப்படின்னு சொன்னார். மேரிட்டல் கவுன்சிலிங், அதாவது திருமணத்திற்கு முன்னால் வழிகாட்டுதல். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக ஒரு 4 கிளாஸ்.
போய் எடுக்கும்போது சில கேள்விகளை கேட்டேன் அவன்கிட்ட, பசங்கள்கிட்டையும் சரி பெண்ணுகள்கிட்டையும் சரி மாணவிகள்கிட்ட சில கேள்விகளை கேட்டுட்டு தான் இதை ஆரம்பித்து நடத்தினேன். ஆச்சரியப்பட்டேன். பெரும் படிப்பு படிக்குதுங்க, ஒரு சாதாரண விஷயம் அந்த புரிதல் இல்லை. எப்படி வாழணும்? எனக்கு என்ன சார் வந்தது, அவர் தேவையில்லை சார், எங்கள் அப்பா எல்லாம் வாங்கி வச்சுருக்காரு, இதுக்கு எதுக்கு வச்சு காசுகளை வைத்து கொண்டு மட்டும் வாழ்ந்து விட முடியுமா? வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது இல்லை, அதுக்குள்ளே போகணும்ல, யாராக இருந்தாலும் போகணும்ல. அந்த ரோல் என்ன? கணவனாக மனைவியாக நீங்கள் ஆக்கப் போகிற ரோல் என்ன? வாட் இஸ் யுவர் ரோல்? ஷுட் பி பிளேட் as a husband or wife. கணவனாக மனைவியாக நீ என்ன ரோல் பிளே பண்ணணும்? மார்க்கம் சொல்லித் தருகிறது. நமக்கான வழிகாட்டுதல்களை நம்முடைய மார்க்கம் முன்வைக்கிறது, நமக்கு அழகாக சொல்லித்தரும். சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு மணக்கோலம் பூண்டு இருக்கிற மணமக்கள் இருக்கிறார்கள், இங்கே தாடி நரைத்தவர்கள் உண்டு, அருமையான கல்லூரி மாணவர்கள் உண்டு, இங்கே மதரசாவினுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு செய்தியை கேட்குறேன். இஸ்லாம் நாம் எதை செய்தாலும் அதற்கு நீயத், இன்டென்ஷன் ஒன்று வச்சிருக்கு. நம்ம எதை செஞ்சாலும் சரி ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நீயத்து உண்டு. இப்போ தொழுவு முடிஞ்சோடனே நம்மெல்லாம் போய் லுகர் தொழுவ போவோம், பள்ளியாசலில் அது வச்சு தொழுவ வைப்போம். நம்ம பாட்டுக்கும் போய் அல்லான்னு சுபு நான் தொழுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தக்பீர் கட்டிக்கிட்டாருன்னா தொழுவ கூடுமா? லுகர் தொழுகையில் நான் சுபு தொழலை, நான் சுபு தொழுகிறேன் தக்பீர் கட்டிக்கிட்டா தொழுவ கூடுமா சார்? தொழுவ கூடுமா? கூடாது. லுகர்னா லுகர் தொழுகையினுடைய பரவ தொழுகிறேன்னு நீயத்து வைக்கணும். அப்போனா அந்த தொழுவு கூடும். நோன்பு வச்சா நான் நோன்பு வைக்கிறேன்னு நீயத்து வைக்கணும். அது ரமலானுடைய நோன்பா வேறு நோன்பா நீயத்து வைக்கணும். ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜா வேற என்னமா நீயத்து வைக்கணும். நான் பாட்டுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறேன், எதுவெல்லாம் எனக்கு நீயத்துலாம் கிடையாதுங்க. நீயத்து அப்படின்னு சொன்னால் இன்டென்ஷன், உங்கள் நோக்கம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கம் அழகாக சொல்லுது. இது எது செஞ்சாலும் இது அல்லாவுக்குங்கிறது வேற. எதுக்கு தொழுகிறடா அப்படின்னு கேட்டால் அது அல்லாவுக்குடா, அது கேட்கல. நோக்கம் இது ஃபர்து, இது சுன்னத்து, இது வாஜிபு சொல்லி சொல்லி தான் தொழ முடியும். நீங்கள் நோன்பு வைக்க முடியும், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். அது மாதிரி கல்யாணத்துக்கு நீயத்து உண்டா? ஒரு கூட்டத்தில் கேட்டேன், இஸ் தேர் எனி இன்டென்ஷன் ஃபார் த மேரேஜ்? இஸ்லாம் கல்யாணத்திற்கென்று ஏதாவது நீயத்து வச்சிருக்கா? இந்த தாடி நரைச்சவங்க மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவர் எதிர்த்தாப்புல உட்காந்து தெரிஞ்சு சொன்னார், கியாமத்து நாள் வரை இப்படியே உட்காந்துருப்போம், எல்லாம் நீயே சொல்லியிருத்தா அப்படின்னாரு. நல்ல மனுஷன். கியாமத்து நாள் வரையும் இப்படியே உட்காந்துருப்போம், நீயே சொல்லிட்டானா வேலை லேசு. ஏன் அப்படின்னு கேட்டால், நோக்கம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. ஒரு வேலைக்கு போகிறான்னாலும் கூட ஒரு ஆஃபீஸில் உனக்கு இந்த வேலைப்பா அப்படின்னு சொன்னால் அதுதான் செய்யும். ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு எடுக்கும்போது என்ன கேட்குறான், உன்னை அக்கௌண்டண்ட்டாக எடுக்கணும்ப்பா, அக்கௌண்டன்சி எழுதணும். அவன் போய் அங்கே நின்று செக்யூரிட்டி வேலை பார்க்க முடியுமா? நோக்கம்ங்கிறது அதுதான். வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? உன் நோக்கம் எது? சரி, திருமணத்திற்கான நோக்கம் எது? இப்போ கேட்போம். உங்களில் யாரும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என் மாணவர்களிடத்தில் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா அதுதான்ப்பா உன் லைஃப். நீ கோடி ரூபா சம்பாதிச்சாலும் திரும்ப வீட்டுக்கு மனைவி இடத்தில் வர வேண்டும். உன்னுடைய திருமண மத்தம் சிறப்பாக இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்ல லீட் ஆகும். இதை குறித்து எம்பெருமானார் நமக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வழிகாட்டி இருக்கு. இந்த ஏரியாவை மார்க்கம் விட்டுவிடவில்லை. இப்போ ஒரு 4 நீயத்தை பெருமானார் சொல்கிறான். அதை சொல்லட்டா இல்லை வேண்டாமா? வேற ஏதாவது கதை சொல்லட்டா? ஏங்க என்னங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க? எதுவும் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களோ, எதுவுமே பேசக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும் அப்படின்னா. ஒரு அஜர் அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு பள்ளியாசலுக்கு போயிருந்தேன், பயம் பண்ணும்போது ஒரு ஜோக்கு சொன்னேன், அப்படியே கையை கட்டி உட்காந்து சுபான்லான்னாங்க. எனக்கு ஜோக்கே மறந்து போச்சு. ஏடா தொழுதுகிட்டாடா இருக்கிறோம், ஒரு ஹாசியமாக பேசினா கொஞ்சம் சிரிங்கையான்னு அப்படியே உட்காந்துருக்காங்களே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. சிரிச்சா தானே தெரியும். இப்போ இது சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம், இல்லைன்னா அடுத்தது வேறு மாதிரி ஒரு டிசைனில் ஒரு பேச்சு பேசலாம். சொல்லணும், உன் கல்யாணத்துக்கு உன் பொண்டாட்டியை கையை பிடிக்கிறதுக்கு ரசூல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்க? தேவையா வேணாமா? என்ன சார் தெரிஞ்சுக்கலாமா? சரி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் மனம் முடிக்க இருக்கிறீர்களா? உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள். இந்த 4 நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்துக்கும் மேரேஜ் கிடையாது. 4 நோக்கம்தான். மன் தஸவ்வஜ இம்ரா,
பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் தஸவ்வஜ இம்ரா லம் யுஸவ்விஜுஹா இல்ல லியகுல்ல பஸர வ யுஹ்ஸின ஃபரஜ வ யஸில ரஹிம. அருமையா சொல்றாங்க, நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டுமா, உங்க மனைவி அழகா இருக்கணும், காசுக்காரியா இருக்கணும், அதெல்லாம் பார்க்கறத பத்தி மார்க்கம் ஒன்றும் சொல்லல. பெருமானார் சொன்னார்கள், ஒரு லிஜமாலிஹா லிமாலிஹா வலி நஸபிஹா வலி ஹஸபிஹா ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண் தன்னுடைய செல்வத்துக்காக வேண்டி, குலத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கப்படுகிறாள். மார்க்கத்தை கொண்டு நீ வெற்றி அடைந்து கொள்ளுன்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம பொண்ணு அழகா இருக்கான்னு பார்க்கவே கூடாதா? ஒரு பையன் கேட்டான். இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப கேட்டேன், பொண்ணு எப்படிங்க பொருத்தம் மாப்பிள்ளை? பொண்ணு மாநேரம் அப்படின்னாங்க. அது என்னடா மாநேரம்? உலகத்தில் மாநேரம்னு ஒரு நிறமே இல்லை. ஒன்று வெள்ளை உண்டு, இன்னொன்று கருப்பு உண்டு, அல்ல அதில் இடப்பட்ட நிறம் உண்டு. இவனா கருப்பு அழகா சொல்கிறானா மாநேரம் பொண்ணு. மாப்பிள்ளை என்ன நிறம்? மாங்காய் நிறம். மாங்காய் நிறம், மாங்காய் மடையனை எங்கடா மாநேரம்னு ஒன்று இருக்கு. இன்னல்லாஹ خلق آدم من قبضة قبضها من جميع الأرض وجاء بنو آدم على قدر الأرض جاء منهم الأحمر والأصفر والأسود بين ذلك. பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த பூபாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணின் ஒரு பிடியிலிருந்து இறைவன் உங்களை எல்லாம் படைத்தான். وجاء بنو آدم على قدر الأرض, மனித குலம் எல்லாம் அந்த மண்ணின் ஒத்தே இருந்தார்கள். ஜாஅ மின்ஹுமுல் அஹ்மர வல் அஸ்வத வல் அஸ்ஃபர வல் அஹ்மர். பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களிலே சிவப்பானவர்கள் உண்டு, கருப்பானவர்கள் உண்டு, மஞ்சள் உண்டு, இதற்கு இடைப்பட்ட நிறங்கள் உண்டு. அதனால மாநிறம் மாங்காய் நிறம்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது உங்கள்கிட்ட ஏங்க பொண்ணு பார்த்துருக்கோம், என்ன நிறம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா மாங்காய் நிறம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, கலர் கம்மின்னு இருக்கும். அப்போ பெருமானார் சொல்லுகிறார்கள், அழகை பார்க்க வேண்டும். அழகுக்கு ஒரு மார்க் பெருமானார் போடுறாங்க. அழகுக்கு ஒரு மார்க். எத்தனை மார்க்கு? 0. ரெண்டாவது சொல்கிறாங்க, காசை பார்க்க வேண்டும். உங்கள் குடும்ப தரத்துக்கு தோதுவாக பார்க்கணும். குஃபு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் ஒன்று உண்டு. காஜியார் அவங்க சொல்லும்போது சொன்ன அந்த செய்தி, குஃபு, ஒரு ஆணும் பெண்ணும் தகுதியோடு. அதுக்கு எத்தனை மார்க்கு? 0 மார்க்கு போடணும். காசுக்கு 0 மார்க்கு, அழகுக்கு 0 மார்க்கு, குடும்பத்துக்கு 0 மார்க்கு, இப்படி 3 4 0 போடுறாங்க பெருமானார். 0 0 0. 0க்கு ஏதாவது மதிப்பு உண்டா? 0க்கு ஏதாவது மதிப்பு உண்டா? எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் மார்க்கம் என்ற ஒரு குணத்தை பார்த்து விட்டு ஒரு 1 முன்னாடி போடுறாங்க. இப்போ எத்தனை மாச்சு? 4 0 பின்னாடி ஒரு 1 முன்னாடி இருக்கு. எத்தனை மார்க்கு சார்? அல்லாஹ் காலேஜில் நிற்கிறது மாதிரியே இருக்கு. திரும்ப ஏன்ட்ட நீங்களே சொல்லுங்க. ஒருத்தர் அங்கே ஃபோன் எடுக்கிறாரு, 4 0 ஒரு 1 இருக்குங்க. இன்னைக்கு தான் அப்படி ஆயிட்டோம். இருங்க அடிச்சு சொல்றேன் இருங்க. ஒரு காலத்தில் காபீஸோ ஆறான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பூரா மூளையும் அடமானம் வச்சு இன்னைக்கு இதை நம்பி வச்சுட்டாங்க. டிக்கெட் 4 டிக்கெட் எடுத்தா கூட இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து நான் கணக்கு பண்றான். அடே ஒரு டிக்கெட் ₹1, 4 டிக்கெட் இருங்க சார். 4 1 + 1 ஓ 4 ரூபாயாச்சாங்க. நான் 4 0 பின்னாடி முன்னாடி ஒரு 1 போட்டா எத்தனை சார்? 1000 உங்களுக்கு கிடைக்கும். இந்த தம்பி சொல்றார், சூப்பர். நாங்க அதை இன்ட்டு சொல்றாரு அவர். அதுக்கு மேல ஒரு 2 கூட போட்டுக்கலாம் சார். 1000 போட்டு மேல இன்ட்டு போட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்கிறார். அந்த செய்தியை உங்களின் மனைவியின் வழியாக இறைவன் உங்களுக்கு தருகிறான். மற்றதெல்லாம் தேவை. அழகு பார்க்க வேண்டாம்லாம் இஸ்லாம் சொல்லல, பார்க்கணும். கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய மனைவியை தான் கட்டணும். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், அத்துனியா மத்தா, அத்துனியா மத்தா வ கைரு மத்தாஇ துனியா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது ஒரு சுகம். இந்த உலகம் என்பது ஒரு சுகம், ஒரு தேடல், ஒரு பார்வை, ஒரு அழகு. அத்துனியா மத்தா வ கைரு மத்தாஇ துனியா. இந்த உலகத்தினுடைய சுகங்களில் எல்லாம், ருசிகளில் எல்லாம் மிகச் சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, தன் மனைவி. இதா நதர இலைஹா சர்ரா, பெருமானார் சொல்லுகிறார், இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் பார்த்தால் மனைவியை பார்த்த உடனே சந்தோஷம் அடையும். அப்படிப்பட்ட பெண். சரி, நீயத்துக்கு வந்துடுவோம். முதல்ல அதை முடிச்சிருவோம் அந்த பஞ்சாயத்தை. பெருமானாரிடத்தில் சொல்லுகிறார்கள், என்ன நீயத்தில் ஒரு மாப்பிள்ளை திருமணம் முடிக்கணும். இந்த 5 பேருக்கும் சேர்த்து சொல்கிறதோட இங்கே நிறைய வெள்ளதாடிகளுக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த செய்தி.
நீங்களும் சேர்த்து நீயத்து வச்சுக்கோங்க. இன்னையிலிருந்து நாள் அந்த நீயத்துகள் இருக்கட்டும். பெருமானார் சொன்னார்கள், மன் தஸவ்வஜ இம்ராஅத்தன் லம் யதஸவ்வஜுஹா, ஒரு ஆண் திருமணம் முடித்தால் இதற்குத்தான் முடிக்க வேண்டும். இல்ல, பெருமானார் சொல்லுகிறார்கள், இல்ல லியகுஸ்ஸ பஸரா, முதலாவது சொன்னாங்க அவன் கண்ணை பாதுகாக்க. அதற்கு ஒரு செய்தியை சொல்லும்போது தலைமை உரையில் சொன்னாங்க, அழகான செய்தி. அதாவது என் மனைவி அழகென்று நினைக்க வேண்டும். முதல்ல நினைக்கனாலும் செய்யுது, என் மனைவி தான் அழகு. ரெண்டாவது சொன்னாங்க, சும்மானாலும் சொல்லணும்னாங்க. அதற்கு ஒரு பொய்க்கு மார்க்கம் சொல்லுது, ஒரு பொய்க்கு நீ அழகாக தான் இருக்கேன்னு சொல்லிக்கலாமா, அது ஒன்றும் குற்றம் இல்லையா, தாராளமாக சொல்லிக்கலாமா. அல்லாஹ் பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ எவ்வளோ பசரா, உங்கள் கண்கள், மாப்பிள்ளைகளே நான் சொல்லல்ல, பெருமானார் சொல்லுகிறார்கள், திருமணம் முடித்த இன்றைய தினத்திலிருந்து உங்கள் கண்களுக்கு உங்கள் மனைவியை தவிர இன்னொருத்தி அழகா தெரிய கூடவே கூடாது, கூடவே கூடாது. இந்த உலகத்திலேயே ஒரு அழகான பெண் என்றால் என் மனைவி மட்டுமே, ஒரு ஆண் நினைக்கணும். இந்த உலகத்திலேயே ஒரு அழகான ஆண் என்றால் என் கணவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஒரு பெண் நினைக்கணும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும், என் மனைவியும் கணவனும் தான் அழகுன்னு நினைக்கணும். ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ரோட்டில் போகும்போதே இவன் நினைக்கிறானே, கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுத்துட்டோமோ, நல்ல அழகான பிள்ளைகள்லாம் உலகத்தில் இருக்க, 2 தெரு தாண்டி போயிருக்கலாமுங்கிறானே. இன்னும் ஏன்னா நம்மளை தவிர மற்றவெல்லாம் நல்லா செவச்சவன் இருக்காங்க நினைக்கலாம். சார் இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம ஆளை தவிர மீதி உள்ளவ பூரா அழகா இருக்காள நினைக்கிறானே. பெருமானார் சொல்லுகிறார்கள், இது உனக்கு நீயே வைத்துக் கொள்ளுகிற வேட்டு என்று சொன்னார்கள். நீயே உன்னை நீயே கொளுத்திக் கொள்ளுவதற்கு சமம். நீ எவ்வளவு பசரா, இன்றைக்கு கீழே குனிகிற கண்கள் உங்கள் மனைவியை தவிர இன்னொருத்தியை அழகாக ஆக்கி காட்டக்கூடாது. உன் வாழ்க்கை நல்லாக இருக்கணும் என்பதற்கு பெருமானார் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு துவா செய்ய போறாங்கல்ல ஹஜரத்தவங்க, அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய வார்த்தை. எல்லா கல்யாணத்திலையும் ஒரு துவாவை சொல்லுவான், பத்திரிகையெல்லாம் போடுவான். என்ன துவா அது? எல்லா கல்யாணத்தில் போனாலும் பத்திரிகையில் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அந்த துவாவை சொல்லி கொடுத்துட்டு பெருமானார் சொன்னாங்க, இந்த துவா எப்போ தெரியுமா வேலை செய்யுன்னு கேட்டாங்க. நீ செய்கிற துவாலாம் நீ நினைச்ச உடனே வேலை செய்யாது. இந்த துவா வேலை செய்வதற்கு சில சடங்குகள் உண்டு, சில சம்பிரதாயங்கள் உண்டு, சில நிலைகள் உண்டு. அந்த துவா வேலை செய்யணுமா, அதுக்கு நீ ஒரு வேலையை செய்யணும்னாங்க. அப்போ இதில் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பசரா, தன் கண்ணை பாதுகாக்க வேண்டும். இன்றிலிருந்து மாப்பிள்ளைகளே, உங்கள் மனைவியை தவிர இந்த உலகத்தில் வேறு எவ்வளவு அழகி கிடையாது, எல்லாம் சகோதரி. ரெண்டாவது பெருமானார் சொல்றாங்க, அடுத்து சொல்றாங்க, உன் கற்புக்கு அவளை தவிர இன்னொரு தகுதியானவள் இல்லை. இறைவன் அந்த கருப்பின் அந்த பெண்ணினுடைய கற்பை உனக்கு ஆகமாக ஆக்கியிருக்கிறான், உன்னை அவளுக்கு ஆகமாக ஆக்கியிருக்கிறான். கற்புக்கு அவதான் அரசி. மூணாவது சொல்றாங்க, இன்றிலிருந்து மாப்பிள்ளைகளே, இதுவரை உங்களுக்கு ஒரு தாய் ஒரு தந்தை, இன்றிலிருந்து உங்கள் மனைவியினுடைய தந்தையும் உங்களுக்கு தந்தை, உங்கள் மனைவியும் தாயும் தாயும். என்னைக்கு இவர் திருமணம் முடிச்சிட்டாரோ மாமியார் இவருக்கு ஹராம். காலம் முழுக்க திருமணம் முடிஞ்சிருச்சு இல்லை, இனி இவர் தன்னுடைய மாமியாரோடு மனைவியினுடைய தாயாரோடு பைக்கில் போகலாம், தனியாக இருக்கலாம், டிராவல் பண்ணலாம். மஹரம். எப்படி உன் தாயோடு நீ பயணிப்பாயோ அப்படித்தான் உன் மாமியார். ஆனால் இப்போ பாருங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த புள்ள போகணும்னு சொல்லிச்சுன்னோன்னு இவர் சொல்லுவார், 1008 வேலை எடுக்கும், நீ முன்னாடியே போ, நான் வர்றேன் பாரு. எப்படி நடக்குதில்ல எல்லா வீட்லையும். 1000 தான் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு ஒரு இது இருக்கும், நீ முன்னாடியே போ, நாங்கள் வருவோம்ல அப்படிமா மதுரவாசியில் வருவோம்ல. அந்த அம்மா ஆட்டோ கிட்ட பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே சொல்லுவோம், ஏங்கம்மா மாப்பிள்ளை எங்கம்மா, ஏதோ சண்டை ஓட்டுக்கு வந்துருச்சுன்னு அவங்க நினைப்பாங்க. மாப்பிள்ளை எங்கம்மா வர்றாரு, அரை மணி நேரம் கழிச்சு ஒன்று மாப்பிள்ளை எங்கம்மா வர்றாரு. மாப்பிள்ளை அப்படித்தானே வருவார், ஏன்டா மாப்பிள்ளை மாதிரி வர்ற அப்படின்னு கேட்குறோம்ல, ஆடி அசைஞ்சு வர்றது. மாப்பிள்ளை எங்கம்மா வர்றாரு, 15 வருஷம் ஆகிருக்கும் கல்யாணம் ஆகி, மாப்பிள்ளை எங்கம்மா வர்றாரு. அந்த சாப்பாட்டு நேரத்தில் பூரா குடும்பமும் அப்படியே நிற்பாங்க. ஏதோ சிஎம் பிஎம் தான் வர்றாங்க உங்களுக்கு நின்னா அப்படியே மெதுவாக வர்றது.
வந்தோடனே என்ன உங்கள் அத்தா சாப்பிட்டாரா? இல்லைங்க. உங்களுக்கு அவன் தம்பி சாப்பிட்டுருப்பானே அப்படி சும்மா கேட்குறது. அவன் தம்பி சாப்பிட இல்லைங்க. உங்கள் குடும்பமே இவர் என்னமோ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வீட்டில் சோறு கூட போட மாட்டாங்க, வெட்டு பயலன்னு. ஆனால் மாமியார் வீட்டில் போய் அப்படியே நாங்கள்லாம் யார் தெரியுமா வெட்டி பந்தா. உங்கள் அத்தாவும் அம்மாவும் இங்கே ஒரு அத்தா அங்கே ஒரு அத்தா இருக்காங்க. இதில் என்ன பந்தா வேண்டி கிடக்கு? இன்றிலிருந்து உங்கள் சொந்தம் மாறுகிறது. அல்லாஹ் திருக்குரான்ல சொல்லுவான், அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நீரிலிருந்து படைத்தார், அவனே உங்களுக்கு தாய் தந்தையரையும் ஏற்படுத்தினான். ஒசேஹரா உங்களுக்கு மாமியார் மாமனாரையும் ரப்பே தேர்ந்தெடுத்து கொடுத்தார். நீங்களா தேர்ந்தெடுக்கிறது இல்லை, இறைவனின் தேர்ந்தெடுப்பு. ஒரு உறவு உருவாகிறது. 3 விஷயத்தை பெருமானார் கண்ணை பாதுகாக்கணும், மாப்பிள்ளையோடு சேர்த்து மற்றவங்களுக்கும். என் கண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் திருமணத்திற்கு பின்னால், என் கற்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் திருமணத்திற்கு பின்னால். 3வது என் உறவுகள் பேணப்பட வேண்டும். 4வது ஒரு செய்தி பெருமானார் சொன்னாங்க, நல்ல சந்ததியை இந்த உலகத்திற்கு தர வேண்டும். தஸவ்வஜு அல் வதூத வல் வலூத். பெருமானார் சொல்லுவார்கள், தஸவ்வஜு அல் வதூத வல் வலூத். நல்ல குழந்தைகளை பெற்று தருகிற பெண்ணாக பார்த்து மனம் முடியுங்கள். எப்படிப்பட்ட பிள்ளைகள்? இன்றைக்கு சொல்லுவேன், இந்தியாவினுடைய சிஎம்களும் பிஎம்களும் தேவை. நீங்கள் பெற்றுத் தருபவர்கள் தான் நாளைக்கு சிஎம்களாக இருப்பார்கள். இந்த மண்ணினுடைய மாண்பை குலைப்பதற்கு இந்த இந்தியாவிலே எதெல்லாம் நடக்கிறதோ அதை உடைத்தெறியக்கூடிய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து தேவை. இந்த இந்திய மண்ணை கட்டியமைத்த பெருமை இஸ்லாமியர்களை சாரும். ஒவ்வொரு கல்லும் நம்முடைய மூதாதையர்களுடைய பெயரை சொல்லுகிறது. அதுபோன்று இந்த இந்தியாவினுடைய முன்னேற்றம் வளர்ச்சியில் தன் இரத்தத்தை தன் உதிரத்தை சிந்துகிற குழந்தைகள் தேவை. கல்யாணம் முடிச்சவன் இருக்கியா அப்படின்னு கேட்குது. நான் கேட்கல, பெருமானார் கேட்டான். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு தேவை இல்லையே. பெக்கும்போதே இன்ஜினியர் ஆவானா, டாக்டர் ஆவானா, அதாவானா இதாவானா, எதுவும் ஆக வேணாம். இந்த இந்தியாவை இந்த நாட்டை முன்னேற்றுகிற ஒரு குழந்தை எங்களுக்கு வேண்டும். தேவை. நல்ல நீயத்து வேண்டும், இறைவனை பொருந்தி கொள்ளுகிற குழந்தை வேண்டும். நினைக்கணும், தன்னுடைய திருமணத்தின் போது இந்த நீயத்து இல்லை என்று சொன்னால் பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் தஸவ்வஜ இம்ரா லம் யதஸவ்வஜுஹா இல்லா லியகுض பஸரா யுஹ்ஸின ஃபரஜா யஸில ரஹிம பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக லஹா ஃபீஹி. பெருமானார் சொன்ன வார்த்தை, எந்த மஜ்லிஸில் உலமாக்களும் சமூகமும் அமர்ந்து நோட்டீஸிலே பத்திரிகையிலே இவனுக்கு யா அல்லாஹ் பரக்கத் செய் என்ற வார்த்தையை போட்டார்களோ, நபி மதீனாவுல உட்கார்ந்து சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக லஹு ஃபீஹா லா. யா அல்லாஹ் அந்த கணவனுக்கு அந்த மனைவியிலே பரக்கத்தை தருவாயாக. அந்த ஒட்டுமொத்த மஜ்மாவும் எந்த துவாவை செய்தார்களோ அதற்கு நான் அங்கீகாரம் கொடுக்கிறேன். இந்த வேலையை செஞ்சா, இந்த நீயத்தை வச்சா. இது யார் சொன்னது? ரசூல் சொன்னது. அந்த பரக்கத்தை அப்பதான் மேலே போகும். நம்ம செய்யறதுனாலாம் மேலே போவாது. எங்க நபி அதை ஆத்தரைஸ்ட் பண்ணும். நம்ம இப்ப ரபியுல் அவ்வல்ல இருக்கோம், பெருமானாருடைய அந்த வாழ்க்கையை குறித்து பேசுகிறோம். நபி ஆத்தரைஸ் பண்ணாத, நபி அங்கீகரிக்காத எந்த செயலும் செயலாக ஆகாது. அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நான் ஆத்தரைஸ் பண்ணுமா, இந்த குணங்கள் உன்னிடத்தில் வேண்டும். கண் பாதுகாப்பு, கற்பு பாதுகாப்பு, உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிற நிலை, நல்ல சந்ததியை தருகிற 4 நிலைகளை பெருமானார் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். பெருமானார் அடுத்து சொன்னாங்க, 5 விஷயங்கள் உங்களின் மீது கடமையப்பா என்று சொன்னார். நான் மேலே சொன்ன 4 நீயத்து, ஆப்ளிகேட்டரி. ஒரு கணவன் மனைவியை திருமணம் முடித்தால் என்ன செய்யணும்? வாட் இஸ் தி நெசசிட்டி? அவன் மீது இஸ்லாம் ஏற்படுத்துகிற கடமை என்ன? பெருமானார் 5 சொன்னாங்க. 2 செய்யணும், 3 செய்யக்கூடாது. அதுலேயும் 2 செய்யணும், 3 செய்யக்கூடாது. அதை மட்டும் இன்றைக்கு இந்த மாப்பிள்ளைகளின் வழியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் உணவருந்தினால் உங்கள் மனைவிக்கு உண்ண கொடுங்கள். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, வேகமாக கடை முடிச்சுட்டு ஆஜியார் வர்றார், ஆஃபீஸ்லேருந்து கணவன் வர்றார், வீட்டில் வந்தவொன்னு கேட்குறாரு, இன்னைக்கு என்ன ஏங்க மதியானம் பிரியாணி இல்லை, ஒன்றும் செய்யலை, உப்புமா கிண்டிட்டுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது.
நீயே தின்னு தொலை. இந்த உப்மாவை பார்த்து பார்த்து நான் என்ன செய்யறது? பக்கத்தில் ஒரு மந்தி கடை திறந்துருக்கானா. இப்போ எல்லாம் அப்படி தானே சொல்கிறான். மதுரையில் கூட ஏதோ ஃபேமஸ் மந்தி இருக்குன்னாங்க. பக்கத்தில் மந்தி கடை திறந்துருக்கானா. என் தொந்தியை வளர்க்க நான் போகிறேன் அப்படின்னு நீனே தின்றி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறது. நான் யதார்த்தத்தை பேசுகிறேன், நிகழ்வை பேசுகிறேன். தன் மனைவிடத்தில் சொல்கிறேன், நீயே அந்த சாப்பாடு அதுக்கு சொன்னாங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு உப்பு கூடிடுச்சு, அப்புறமா மறுநாள் குறைஞ்சிருச்சு. அந்த கதையில் நீயே தின்னு தொலைங்க சார். அப்படி நீங்கள் போய் சாப்பிட்டா கூட குற்றம் இல்லை சார். நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டாலும் கூட இன்னொரு ஒன்று வேலையை பண்ணுறான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதை செல்ஃபி எடுத்து அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறான் சார். உண்மையாக அந்த மந்தி வாங்கி இப்படி பரப்பி ஒரு கோழி அப்படி குப்புறாக்க கிடக்கு. அந்த கோழியை எடுத்து அப்படியே படத்தெடுத்து அதுக்கு வைத்தறிச்ச வரணுமா? ஒன்னெல்லாம் நல்லா திருப்பி விட்டு அடிப்பான்னாங்க பெருமானார். ஒன்னெல்லாம் அப்படி திருப்பி குடிச்சுக்கிட்டு டம்மு டம்முன்னு சாத்துவான்னாங்க பெருமானார். ஏன்னா நீ திங்கிறத அந்த அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இதா துத்தை முகா இதா தாய் நீ இது அப்படின்னா என்ன சொல்லணும்? கண்ணே இன்னைக்கு இது செய்யாத, நான் வரும்போது ஷவர்மாவும் கோழியும் வாங்கிட்டு வந்துடுறேன், அவங்களுக்கும் சேர்த்து உணவை நீ கொண்டு வர வேண்டும். அந்த வீட்டில் பாசம் இருக்கும், அந்த வீட்டில் நேசம் இருக்கும். என் கணவன் என்னை விட்டு விட்டு சாப்பிட மாட்டார் என்ற எண்ணம் இருக்கும். முதல் செய்தி துத்தை முகா இதா தாய். இது மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, வந்திருக்க எல்லாருக்கும் தான். பல பேர் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது இந்த வேலையை நல்லாவே நம்மளே பார்த்துருப்போம். நல்லா சாப்பிட்டு போட்டு அதை எடுத்து எடுத்து அனுப்புறது வீட்டுக்காரி. ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபக்ஸிஹா இதத்த சைத்த, நீ எதை அணிகிறாயோ அதே ஆடையை உன் மனைவிக்கு அணைய கொடு. அப்படின்னா சட்டை போட்டு விடணுமா சார்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் கேட்டான், நம்ம எதை அணிகிறோமோன்னா சார் பேண்ட்டு சட்டையும் கொடுக்கணுமா. நான் கேட்டேன், நீ பைத்தியமா அப்படின்னு கேட்குறானே. அப்போ பேண்ட்டு சட்டையும் கொடுக்கணுமா? நம்ம போடுறதுன்னா நம்ம பேண்ட்டு சட்டை தானே போடுறோம். பெருமானார் சொன்னார்கள், நீ அணிகிற ஆடையை அணிய கொடுக்க வேண்டும். சார் நம்மெல்லாம் ஆம்பளை வெளியே போகிற ஆள், ஒரு 10 ட்ரெஸ்ஸு வச்சுருப்போம், அதனால் நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட்டு போகிறோம். அது கல்யாண வீட்டுக்கு சேலையை கட்டிட்டு போகிற கதையை சொன்னாங்க. ஆனால் ஒரு ஊரில் சார் ஒரு முசாபர் வர்றார், யாசகம் கேட்டு வர்றார், முஸ்லீம் தெருவில் வந்து நின்று பெல் அடிக்கிறார். அம்மா ஏதாவது கொடுங்கம்மா, பாயம்மா அப்படிங்கிறான். அந்த அம்மா இங்கேருந்து வருது, ஒரு 2 ரூபா எடுத்துகிட்டு வந்து அவருக்கு போடுது. போட்டோன்னு அந்த ஆள் பார்த்துட்டு, இதுக்கு ஒன்றும் டீ கூட குடிக்க முடியாது. அம்மா என்னையா போய் அந்த வீட்டுக்காரம்மா வர சொல்ல. இந்த அம்மா பார்க்குது, வீட்டுக்காரம்மாவா? ஏன் என் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குது. திரும்ப இல்லைங்கம்மா 2 ரூபா கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த அம்மா போட்டிருக்க நைட்டி அந்த கோலத்தில் இருக்குது. ஒரு முசாபர் முடிவு பண்ணுறான், இது வீட்டுக்காரம்மா பிள்ளை வேலைக்காரம்மான்னு. நான் சொல்றது விளக்குதா? எல்லா வீட்லையும் இதே கதை தான் சார். அவளுக்கு போட்டிருக்க நைட்டி இருக்க நாய் கூட தூக்கிட்டு போவாது. பெருமானார் சொன்னார்கள், அப்படி போட விடக்கூடாதுன்னா. உன் மனைவி அப்படி ஒரு ஆடையை அணிந்தாலும் நீ ஒத்துக்க, கலட்டு, புது ஆடை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். நான் எப்படி ஆடை அணிகிறேனோ நீ அப்படித்தான் அணிய வேண்டும் என்று பெருமானார் கற்றுக் கொடுக்க சொன்னார்கள். 2வது செய்தி, துத்இமுஹா இதா தாய் வக்ஸிஹா இதத்த சைத். 3வது சொன்னாங்க, வலா தத்ரிபில் வஜ், என்னைக்குமே மனைவியை முகத்தில் அடிக்காதீர்கள். வலா தத்ரிபில் வஜ், முகத்தில் சத்துன்னு அறையிறான்ல, நீ யாரு அரங்கு. பெருமானார் சொல்ல, அடிப்பவன் நம்மளை சார்ந்தவனாக இருக்க மாட்டான். 3வது. 4வது பெருமானார் சொன்னார்கள், வலா துகப்பிஹ், இன்னொரு ஹதீஸ்ல வலா தக்பஹ், உன் மனைவியோடு அழகான வார்த்தைகளை கொண்டு உறவாடுவாயாக. நல்ல பேச்சு பேசும்போது கண்ணேன்னு கூப்பிட்டு பெருமானார் கூப்பிட்டு காமிச்சாங்க. தன் மனைவியை ஆயிஷாவை ஏன் ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நல்ல மூட்டில் இருக்கும்போது ஏன் ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாதியாக பேரை சொல்லி கூப்பிடுறது. கெட்ட வார்த்தைகளை பேசாத. இன்னைக்கு என்ன சார் செய்கிறோம்? ஒரு செய்தியை சொல்கிறேன், அர்த்தமாக இருந்தாலும் கேட்டுதான். இங்கே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா, கொப்பே ஒரு லூசு சொல்கிறான், கொப்பே ஒரு லூசு, ஒரு தம்பி இருக்கான ஒரு அரை லூசு குடும்பத்தில் போய் கல்யாணம் முடிச்சுட்டேங்கிறானே சார். இதை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம், ஏதோ பாகிஸ்தான் அந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு. எதிர்த்தாப்புல இருக்கவோ முடியாதவ உடனே திருப்பி ஒப்பனும் ஒரு லூசுறான்னு கேட்டான்னா என்ன சார் நடக்கும்? அந்த அம்மா கேட்குது, ஒப்பாவும் ஒரு லூஸ் தான், அதுவும் சும்மா விட மாட்டான். லூசு குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ண பார்த்து தானே சேர்த்து விட்டுருக்காங்க ஒன்று. அப்போ நீ யாரு? பெருமானார் சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட கேவலமான, டோன்ட் யூஸ் அபியூஸ் வேர்ட்ஸ், பேசக்கூடாது.
கண்ணியமான வார்த்தைகளால் பேச வேண்டும். ஹதீசுகளிலே வரும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை யாருக்கு முன்னாலும் விட்டு கொடுக்க கூடாது. இதை சொன்னாங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது. ஒரு கணவன் தாயே பேசினாலும் கூட, இல்லைம்மா என் மனைவி அப்படி இருக்க மாட்டான்னு சொல்லணும். 10 தடவை சொல்லிப்பாரு, 11வது தடவை உன் மனைவி உன் காலில் கிடப்பாள். 10 தடவை விட்டு கொடுக்காம. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எந்த சந்தர்ப்பத்தில், என் வீட்டுக்கார அப்பெல்லாம் இல்லைங்க சொல்லணும். இதுதான் வாழ்க்கைக்கான அந்த நியதியாக பெருமானார் சொல்லி தந்தார்கள். கடைசியா சொல்றாங்க, வலா தத்ரிபில் வலா தக்பர் வலா தஹ்ஜுருஹா இல்லா ஃபில் பைத். அது அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்கள் 4 சுவற்றிற்கு மத்தியில் மட்டுமே உங்கள் மனைவியோடு நீங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது சண்டை வருது, உங்க ரூம்ல மட்டும்தான், பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது, வெளியில தெரியக்கூடாது. ரோட்ல வச்சு அடிக்கிறானே சார், நடு ரோட்ல பஸ்ல போகும்போது அடிக்கிறானே, மற்றவன் வந்து சமாதானப்படுத்துறான். நீ என்ன பெரிய ஆம்பளைன்னு நினைப்பா? இல்லையே, தோற்று போகிறாய் ஒரு பெண்ணிடத்திலே உன்னுடைய வீரத்தை காட்டி. எவனா ரோட்ல போறவனை கூப்பிட்டு அடிய பார்ப்போம் முடியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உன் வீரம் அங்கல்ல. ஏதாவது மனக்கஷ்டம் வந்தாலும் 4 அறைக்கும், பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, பெற்றவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. 5 கடமைகளாக பெருமானார் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, ஏன்னா அவன் நம் பொருள். குர்ஆன் சொல்லும், கலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும். வெளியே போயிட்டு வர்றோன்னு சொல்லிட்டு போகிறோம், 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன் அப்படின்னு வீட்டிலேருந்து கிளம்பி சாயங்காலம் போகிறாரு. வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை அங்கே போன இடத்துல, செருப்பை கழட்டிட்டு உள்ளே வர்றாரு. அந்த அம்மா உடனே கேட்குது, ஏங்க 6 மணிக்கு வந்துடுவேன் நீங்களான்னு. சிலது அப்படி தானே பேசும், அதுகளுக்கு புரியாது. ஏன்னா அந்த 6 மணின்னு சொன்னால் அதில் கரெக்டாக நிற்குங்க. பெண்கள்கிட்ட உள்ள மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், டேட்டு டைம்லாம் கரெக்டாக தெரியும். ஏதாவது சண்டை வந்தோன்னு சொல்லுவா, ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 11 மணிக்கு நீ சொன்னல்லம்பா, இந்த பயிலுக்கு காலையில் தின்ன இட்லியே விளங்காது. இது ஆணுடைய குணம். நமக்கு அப்படிலாம் நாளைக்கு நேற்று என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. கரெக்டாக கணக்கு வச்சு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 11 மணிக்கு நீ சொன்ன, அப்புறம் திரும்ப சொல்லுவா, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மீண்டும் இதை சொன்னப்பா. இவனுக்கு ஏறும் பாருங்க, ஏன்னா பதில் சொல்ல தெரியாதுல்ல, ஓங்கி ஒரு பெருமானார் சொல்லுகிறார்கள், முன் சார்ந்த பொருள். பெருமானார் சொல்றாங்க, 11 மணி நம்ம கேட்பான். ஒரு காலேஜ் இதை சொல்லி நான் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நிக்காகனுடைய நேரம் தேவை கருதி இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும், சில புரிதல்கள் வேண்டும். நான் சொன்னது ரொம்ப லேசான தமிழில் எல்லாரும் விளங்குற மாதிரி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதை இவ்வளவு லேசுபடுத்தி நான் சொல்லுகிறேன். காலேஜில் இருந்து வெளியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு வேலையாக போனேன். போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஃபார்மை எழுதிட்டு கொடுத்துட்டு நிற்கிறேன். பக்கத்தில் ஒருத்தர் இன்னொரு, சார் பேனா கொடுங்க சார் அப்படின்னாரு. கேட்பாங்கல்ல போஸ்ட் ஆஃபீஸில் பொதுவாக, பேனாவை கொடுத்துட்டேன். அவர் எதை எழுதிக்கிட்டு இருந்தார், நான் என் வேலையை முடிச்சிட்டேன். அவர் எழுதி முடிச்ச உடனே சார் அந்த ஃபார்மை கொடுத்துட்டு விறுவிறுன்னு வெளியே போகிறாரு. அவர் பாட்டுக்கு பேனாவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா வெளியே போனான். நான் போனோம்னா அடுத்து அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். நான் பேனா இல்லைன்னா பையன்கிட்ட கேட்டால் என்ன ஒரு மாதிரி பார்ப்பான். பேனா கூட எடுக்கணும். இவர் தானே அடிக்கடி சொல்கிறாரு, முடிவெட்ட போனால் கத்தி எடுத்துகிட்டு போகிறாரு, சிறைக்கு போகிறவன் கத்தி எடுத்துகிட்டு போகாமல் எடுக்கிறா வந்தேன் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாருல. அப்படிமா என்னை பார்த்து, இது எதுக்கு நான் வந்துட்டு போய் இந்த பேச்சை வாங்கணும் அப்படின்னு திடீர்னு பின்னாடியே ஓடி போய், சார் அந்த பேனா டக்குன்னு வந்தாலும் நின்று என்னை அப்படி ஜென்டிலாக திரும்பி பார்த்தான். பார்த்துட்டு கேட்டான், யோ படித்தவன் மாதிரி இருக்கியாண்ணா. எப்படி கேட்டான், நான் காலேஜில் வேலை செய்கிறேன் வாத்தியாரா, படித்தவன் மாதிரி இருக்கிய, ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேனா 5 ரூபா, நாய் மாதிரி தொங்குன்னு முடியாடுறதுக்கு டா அவன் பேனா அப்படின்னு தூக்கி போட்டான் என்கிட்ட. எப்படி சார் நான் சொல்கிறது வேணுங்குதா? சில பேர் இப்படி இருப்பான்ல, நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. பேனாவை எடுத்து 5 ரூபா, படித்தவன் பாரு இந்தா. நான் பேனா வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அவர் சொன்னேன், அன்னைக்கு வாங்க. பேனா வாங்கினதுக்கு நன்றி சொல்லியிருக்கணும், அது ஒரு பெரிய குணம். மௌன அது உனக்கு இல்லை, விட்டு தொலை. பேனாவை 5 ரூபா பேனான்னு எப்படி சொன்னேன்னு அவனுக்கு பாடம் நடத்தணும்ல. நம்ம 5 ரூபா பேனான்னு எப்படா சொன்னேன்? ஏன் அது 5 ரூபா தானேண்ணா? இங்கே பார், இந்த பாக்கெட்டில் இருக்கிற வரையும் அது என்னுடைய பேர். எனக்கு என்ன மரியாதையோ இந்த பேனாவுக்கு அந்த மரியாதை. இது எங்கே கிடந்தாலும் இது சார் பேனான்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். சார் அம்பானி பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை போய் எவனாவது எடுத்துட முடியுமா சார்? அது பேனா 5 ரூபா தான். அம்பானி பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா அம்பானி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அந்த பேனாவும் போகும். உண்டா இல்லையா? நான் சொன்னேன், ஒரு பேராசிரியருக்குரிய மரியாதையோடு உள்ள பெண் அந்த பேனா. நீ நினைக்கிற மாதிரி 5 ரூபா தூக்கி போட்டு போறது இல்லடா. என் சார்ந்த பொருள், நான் போட்டிருக்கிற தொப்பியும் சட்டையும் நான் அணிந்திருக்கிற எல்லாமும் என்னை சார்ந்தவை, எனக்கான மரியாதையை பெற்றவை. பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் மனைவி
உங்களுடைய மரியாதையை பெற்றவள். உனக்கு என்ன மரியாதையோ அதுதான்டா அவளுக்கும். அப்ப அந்த பொருள் உன்னை தேடும். பெருமானார் சொல்லுகிறார்கள், கலக்க லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் மனைவி உங்களிலிருந்து. அவள் உங்களை தேடிக்கிட்டே இருப்பா. 7 மணிக்கு வர்றேன்ட்டு 11 மணிக்கு வந்தானா ஏன் வர்ற லேட்டான்னு கேட்பா. பக்கத்து தெருக்கு போனியாம்பா, திடீர்னு சட்டை வந்துடும். என்ன இப்படி அவரே சொல்லுவார், ஏன் லேட்டு? இந்த பக்கத்து தெருவில் ஒன்று இருக்கு, போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படிமா மதுரை பாஷையில். அப்போ ஆரம்பிக்கிற சண்டை நைட்டு பூரா நடக்கும். பெருமானார் சொன்னாங்க, அப்படி பேசக்கூடாது. அங்கே நின்றுக்கிட்டு அல்லாவை நினச்சி பார்க்கணும். என் பொருள் என்னை தேடும் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. என் மனைவி என்னை தேடுறான், அவ என்ன சார்ந்தவ தாண்டாங்க, சிரிக்கணும்னு நாங்கள் பெருமானார். வாட் எ பியூட்டிஃபுல் லைஃப். இப்படி ஒரு வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு ஏதாவது நமக்கு கற்றுத்தருமா? இந்த உலகத்தில் மிக சுகமாக வாழ்ந்தவர்கள் எம்பெருமானார், மிக சுகமாக வாழ்ந்தவர்கள் எம்பெருமானார். அந்த வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்து விட்டு போனவர்கள் எம்பெருமானார். சகோதரர்களே, ஆகவே நீயத்து 4. வாத்தியாரில் பஞ்சாயத்தை விட்டுற முடியாது. இன்னைக்கு உள்ள எல்லாம் என்ன தேவை, அதை கடந்து நீ வாழ முடியாது. இந்த பாரக்கெல்லாம் உனக்கு வராது. நீயத்து 4. கண்ணை பாதுகாப்பது, கற்பை பாதுகாப்பது, உறவை பேணுவது, நல்ல குழந்தைகளை தருவது. 5 கடமைகளை ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. 1வது, நீ உண்ணுவதை உன் மனைவிக்கு உண்ணக்கொடு, நீ உடுத்துவதை உன் மனைவிக்கு உடுத்தக்கொடு, உன் மனைவியை முகத்தில் அடிக்காதே, உன் மனைவியிடத்திலே தாழ்வான வார்த்தைகளை பேசாதே. கடைசியாக சொன்னார்கள், உன் மனைவியை பொது இடத்தில் வைத்து தண்டிக்காதே. அக்ரிமு அன்னிசா. பெருமானார் சொல்லுவார்கள், பெண்களை கீழாக நினைத்த அந்த சனாதன காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருட்டாவே நினைக்கல. இந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். அக்ரிமு அன்னிசா மா அக்ரமஹுன்ன இல்லா கரீம் வலா அஹனஹுன்ன இன்ன லஈம். பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு கண்ணியமானவனை தவிர வேறொருவன் தன் மனைவியை மதிக்க மாட்டான். மா அக்ரமஹுன்ன இல்லா கரீம் வலா அஹனஹுன்ன இல்லா லஈம். இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமம் மக்லூபா. பெருமானார் சொன்னார்கள், என் மனைவி என்னை மிகைத்தவளாக இருந்தாலும் நான் கண்ணியமானவனாக வாழ விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த செய்தியை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. கேட்டால் நல்லா இருந்துச்சு. என்னையா அம்மா பெண்டா பிரித்து மேய்ச்சிட்டாண்டா இன்றைக்கி அந்த வாத்தியார், தேவையே இல்லைங்கிறேன். உன் வாழ்க்கையில் இது உன் பகுதி வந்தால் அது போதும் எனக்கு. இந்த திருமண வைபவத்தின் பெருமானாருடைய இந்த சுன்னத்து நிறைவேறுகிற இந்த இடத்தில் வந்தோம், சில செய்திகளை வாங்கிக்கிட்டோன்னு போங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய திசைகள் மாறிப்போகும், திசைகள் மாறிப்போகும். கிட்டத்தட்ட 1981 நிக்கா, 82லிருந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடக்குதுன்னு அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு இருக்கும். நம்ம எந்த செயலையும் தொடர்ந்தெல்லாம் செய்ய முடியாது, இறைவன் பொருந்தினாலே தவிர. அல்லாஹ் இதை பொருந்தி கொண்டான். அந்த மஜ்லிஸில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. சொல்லும்போது அஜித் சொன்னாங்க, இவங்க வாப்பா இங்கே வந்து பேசியிருக்காங்க. என்னை அழைத்த உடனே அஜித் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னாங்க. உங்கள் அத்தாவும் வந்து ஒரு தடவை பேசியிருக்காங்க. என் தந்தை நின்ற இடத்தில் இந்த உலமாக்களுடைய அசதுல் மில்லத், என்னுடைய தந்தைக்கு ரொம்ப கூட்டாளி அஜர்த்தவங்க, இவர்கள் துவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக நைட்டு நான் வரும்போது 1:30 மணி வீட்டுக்கு, நேற்று நீடூர் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது 1:30 மணி, திரும்ப காலையில் இருந்துச்சு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேணும். எதுக்குன்னா இந்த துவாக்களும் இன்றைக்கு மனக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய இந்த மணமக்களும் இதுவரை பூண்ட அந்த 900 மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற அந்த அவாவும் அந்த எண்ணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த மக்கள் செய்கிற இந்த பைத்துல் மாலின் வழியாகவும் மதரசாக்களின் வழியாகவும் எத்தனை நற்காரியங்கள் நடக்கிறதோ அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக. ஆமீன். இதற்கு யாரெல்லாம் உடல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக, பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறார்களோ அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைவிட அதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு தந்து இந்த மதரசாவை காலமாக இறைவன் நடத்தி கியாமத்து வரை பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பாக இதை ஆக்கி இங்கிருந்து வருகிற உலமா பெருமக்கள் தொழக்கூடியவர்களாக, ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, இங்கே திருமணம் முடிந்தவர்களுக்கு இறைவன் நல்ல சந்ததிகளை தந்து ஒரு சிறந்த அமைப்பிற்கு இதை எடுத்துக்காட்டாக ஆக்குவானாக.